ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக் நூடுல்ஸ் வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து வாட்டர், சால்ட், ஆயில் ஆட் பண்ணி கடையில் வந்து நான் நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். நூடுல்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, நான் 4 எக் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான எக் ஆட் பண்ணி நல்லா வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கார்லிக், ஆனியன், கேபேஜ், கேரட், கேப்சிகம் இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி இந்த 4 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பெப்பர் அண்ட் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை உள்ளே ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ்க்கு தனியாக வந்து ஒரு மசாலா பேக்கெட் கொடுத்துருப்பாங்க உள்ளே, அதையும் ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்க எக்கோட இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தால் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.